பண்ணி. உடன்படிக்கை அப்படின்னா 3 விதமான இதை சொல்லப்படும் உடன்படிக்கை. தேவன் மனிதனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. 2வது மனிதன் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. 3வது மனிதன் மனிதனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இது உடன்படிக்கையில் 3 விதமாக இந்த உடன்படிக்கையை பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கணும். 2 பேர், அந்த 2 பேருக்குள்ள பண்ணும்போது தான் அந்த உடன்படிக்கை நிறைவேறுகிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஸோ அந்த உடன்படிக்கை இன்னைக்கு நான் தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கையை நான் உங்கள் முன்னாடி ஒரு உதாரணமாக ஒரு சாம்பிளாக காமிக்கலாம் நான் விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் திருமணமான ரவீந்திரஜான் பிரதரும் கவிதாஸ்டரும் முன்னாடி வருவாங்க. அவங்க கையில் ஒரு 2 மைக்கு கொடுத்துருப்பா, ஆளுக்கு ஒரு மைக்கு. ஆமாம், அவங்களுக்கு பிரதருக்கு ஒரு மைக் கொடுங்க. இப்படி முன்னாடி கூட வந்துருங்க. ஓகே, ஆமாம், நீங்கள் எப்படி வந்துருங்க. இந்த உடன்படிக்கை அப்படி நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இதை ஒரு வேதாகமத்தில் ஒரு ஆதாரமாக நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உலகத்தில் வாழ்க்கையில் திருமணங்களை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க அது 1000 காலத்து பயிர். இந்த திருமண காரியங்களை பயங்கரமாக ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. சில நபர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், இவன் உருப்படணும்னா இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் உருப்பிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சில திருமணங்களை பண்ணி வைப்பாங்க. ஆனால் வேதத்தில் இந்த திருமண காரியங்களை ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த உடன்படிக்கை யாரெல்லாம் கனப்படுறாங்களோ அந்த உடன்படிக்கைக்கு எவ்வளவு தூரம் அதற்கு மதிப்பு அந்த வார்த்தைக்கு கொடுக்குறாங்களோ அந்த குடும்பம் கட்டப்படுகிறத பார்க்குறேன். இப்போ என்ன ஒரு உடன்படிக்கை, நிறைய நேரம் நம்ம திருமணம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்களே நம்மளுக்கு புரியாது. ஏன்னா மனைவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது டைம் போயிடும். அதே மாதிரி மனைவி கணவரை பார்க்குறதுலே டைம் போயிடும். நிறைய பேருக்கு இன்றைக்கி சத்தியம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் மேடை விட்டு கீழே இருக்கும்போது என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கே ஒரு பயமாக இருந்துச்சு அப்படின்னுவீங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சபைக்கு இந்த உடன்படிக்கையை எல்லாருக்கும் தெரியும்படி, எல்லாரும் கேட்கும்படி அதை நீ சொல்லணும் அப்படின்றதுனால தான் அவங்க 2 பேர்த்த நான் கூப்பிட்டுருக்கிறேன். ஒருத்தவங்க வந்து திருநெல்வேலியில் இருந்தவங்க, இன்னொருத்தர் மதுரையில் இருந்தவர். இவங்க எப்படி இணைச்சாருன்னா ஆண்டவர் தான் இணைச்சார். அல்லேலூயா. தேவன் உண்மையிலே பிரதரை உருவாக்குவதற்கு முன்னமே உருவாக்குனப்பைய அதோடைய விழா எலும்பை எடுத்து அருமையான கவிதாஸ்டர் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். இப்போ அந்த இணைப்பை தான் கர்த்தர் உருவாக்கி நீ குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம், சாட்சியை கேட்குறோம், அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை. ஆமென். இப்போ நான் முழுவதையும் நான் நடத்த விரும்பல, ஒரு பகுதியை மாத்திரம். இப்போ நீங்கள் இப்படி திரும்பிக்கோங்க, நீங்கள் அவங்கள பார்த்து உங்களை பார்த்து இப்படி திரும்பி, நீங்கள் எப்படி அவங்கள பார்த்து திரும்பியா? ஓகே, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா? ஓகே. தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் சாட்சியாக இதை நான் சொல்கிறேன். ரவீந்திரஜான் ஆகிய நான் கவிதாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்ப மணமகனுடைய கையை பிடிச்சிட்டு சொல்றீங்க, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்க அவங்க கையை பிடிச்சுக்கோ. தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாகிய கவிதாகிய நான் ரவீந்திரஜானாகிய உங்களை இன்று முதல்
இன்று முதல் எனக்கு விவாக கணவராக வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலைமையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா உங்களுக்கு? அருமையான ஒரு திருமண நிகழ்வில் எடுக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில் அவங்க சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அவங்க தங்களுடைய அறிக்கையை கணவனுக்கு பார்த்து அவங்க அறிக்கை பண்ணாங்க. கணவன் மணமகளை பார்த்து தனக்கு வருகிற மனைவியை பார்த்து அறிக்கை பண்ணாங்க. இந்த அறிக்கையை 3வது நபராக ஆண்டவரும் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இது பரிசுத்த விவாகம், தேவனுடைய முன்னிலையில் இந்த விவாகம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த உடன்படிக்கையில் 2 பேரும் உண்மையாக இருக்கணும். ஆமென். இதில் ஒருத்தர் பலவீனமாக இருந்தாலும் அந்த இன்னொருத்தருடைய பலன், அதாவது மணமகள் பலவீனமாக இருக்கானா மணமகனுடைய பலன் மணமகளை தாங்கும். அல்லேலூயா. ஒருவேளை மணமகன் பலவீனமாக இருந்தால் மணமகளுடைய பலன் என்ன செய்யும்? மணமகனை தாங்கும். இந்த உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க? தங்களை என்ன செய்கிறாங்க? சார்ந்து கொண்டு தங்களை என்ன செய்யறாங்க? பலப்படுத்தி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு அன்பை பரிமாறி அவங்க என்ன செய்கிறாங்க? ஒருமனப்பட்டு வாழும்போது அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆமென். நிறைய நேரம் நமக்கு என்ன ஒரு காரியம் தெரியுதுன்னா, நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் ஒன்றுமே எனக்கு சரியில்லை, என் தொழில் சரியில்லை, என்னுடைய வருமானம் சரியில்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அறிக்கை பண்ணுறதை பார்க்குறோம். காரணம், அந்த உடன்படிக்கையினுடைய காரியத்தை அவங்க சரியாக புரிந்து கொள்ளலை. திருமண நாளில் அவங்க எடுக்கிற அந்த காரியம் ஏதோ அந்த திருமண நாளில் ஏதோ நடக்கிறதுக்காக, தாலி கட்டுவதற்காக அப்படின்ற ஒரு காரியமாக இல்லாதபடிக்கு இந்த திருமணம் தேவனுடைய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கையை யாரெல்லாம் கனப்படுத்துகிறாங்களோ, இந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தையில் எப்படி தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு பொருளாதாரம் குறைவாக இருக்கும்போது, துக்கப்படும் போது நமக்கு வாயில் வர்றது என்ன தெரியுமா? திருமணம் பண்ணாமல் இருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். சில நேரம் அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும், அப்பா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும், சில குடும்பங்கள் அப்படி பார்க்கிறோம். ஆனால் இங்கே அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அதாவது தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு எல்லா நிலைமையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அதாவது அன்பு என்பது இதெல்லாம் வைத்து கிடையவே கிடையாது. ஆமென். அன்பு என்பது என்னது? பணத்தை வச்சோ, பதவியை வச்சோ, மேன்மையை வச்சோ, உயர்வை வச்சோ கிடையவே கிடையாது. அன்பு என்பது முற்றிலுமாய் தேவன் கல்வாரி சிலுவையில் அவர் தியாகத்தோடு செய்த அந்த அன்பை நம்ம நினைத்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த அன்புக்கு எந்த விலையுமே கிடையாது. ஆமென். சில நேரம் நமக்கு எல்லாம் கிடைச்சாதான் அன்பு வருது. அது ஒரு நாள் அது மாயையான அன்பு. ஸோ இந்த திருமண வாழ்க்கை, இந்த உடன்படிக்கை எதை நமக்கு வெளிக்காட்டு கொண்டு வருதுன்னா, உண்மையான அன்பினால நம்ம நேசிக்கணும். அல்லேலூயா. உண்மையான அன்பு. நான் தான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் விஷ் பண்ணுறது நல்லது, வெட்டிங் டே அனிவர்சரி நல்லா நீங்கள் ஃபோட்டோ போட்டு எல்லாம் பண்ணுறது அன்பு. ஆனால் அதை காட்டிலும் உங்கள் கிரியைகளை வெளிப்படுகிறது பார்த்தீங்களா, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நிறையா நேரம் போலியான அன்பு தான் இன்னைக்கு மகிமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் நான் கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்கிறேன், ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. கணவர்கிட்ட பணம் இருக்குதோ பணம் இல்லையோ, அது எனக்காக கொடுக்கப்பட்ட தலைமை. அல்லேலூயா. அதை மாதிரி மனைவி அழகா இருக்காளா, கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்காளா, அப்படி இருக்கா, அப்படி, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க. கர்த்தர் என்னுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட மனைவி. அல்லேலூயா. நேசிக்கணும்.
இதுதான் உடன்படிக்கையில் ஒரு பெரிய காரியமே இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா, நான் திருமணத்தின் மத்தியில் அந்த திருமண காரியத்திற்கான உடன்படிக்கை செய்கிறேன். இந்த உடன்படிக்கை இரு நாடுகளுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை நடக்கும். அல்லேலூயா. இரு மனிதர்களுக்குள்ள நடக்கும். அந்தந்த சூழ்நிலையில் ஒருவேளை ஒரு நாடு யுத்தத்தில் எனக்கு ஆயுதம் இல்லை, எனக்கு சரியான போர்க்கருவி இல்லைன்னா அது எந்த நாடு இருக்குதோ அந்த நாட்டோட அவங்க என்ன செய்வாங்க, உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த நாட்டிலிருந்து யுத்தத்திற்கான போர்க்கருவிகள் எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. ஆனா அந்த போர்க்கருவி ஆயுதங்களை கொடுக்கிற நாடு இந்த நாட்டுல என்ன வளம் இருக்குதோ அந்த வளத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் குறைகளை நாடுகளுக்குள்ள என்ன செய்யறாங்க, இப்படி உடன்படிக்கை பண்ணிக்கொள்றாங்க. அதே மாதிரி ஒரு பலவீனமானவன் என்னால யுத்தம் பண்ண முடியுதுன்னா, யார் நல்லா யுத்தம் பண்றா, யார் நல்ல ஒரு வல்லரசு நாடா இருக்கா அந்த நாடோடு கூட அவங்க இணைஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு பலவீனம் வரும்போது, ஒரு யுத்தம் வரும்போது இவர்கள் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இப்படிதான் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறாங்க. ஆனா வேதத்துல உலகம் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தின் நோக்கத்தோடு இல்ல, தேவன் எதிர்பார்க்கிற, அல்லேலூயா, இன்னைக்கு சபைக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற வேதாகமத்தினுடைய அடிப்படையில குடும்பங்கள் இல்லாததுனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்குது. அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு சாட்சி இல்ல. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ல போய் நிக்குது. காரணம் என்ன? திருமணம் என்னன்னா அது எந்த அன்பினால அது நியமிக்கப்படுகிறது தெரியல. நல்ல ஆடம்பரமா செய்யறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்கறாங்க, நல்ல விலை உயர்ந்த Dress, பயங்கரமா இருக்கு திருமணம். ஆனா அந்த திருமணத்துல தேவ அன்பு இருக்குன்னா இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு உடன்படிக்கை தேவ அன்பினால நிரப்பப்படணும். அல்லேலூயா. சபைகள் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தை நாம் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஒருவேளை பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம மறந்துட்டாலும் கூட, இது வரைக்கும் மறந்துட்டா கூட, இன்னைக்கு அவங்க முன்னாடி நின்று ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க பார்த்தீங்களா? சுகத்திலும் துக்கத்திலும் தாழ்விலும் வாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் பிரிக்கும் அளவு எல்லா நிலைமையிலும் நான் என்ன செய்வேன், உன்னை நேசிக்கவும் பயபக்தியோடு இருக்கவும் கீழ்ப்படியும் வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உண்மையா மாறுங்க. அல்லேலூயா. போலியான வாழ்க்கை வேண்டாம், மாயமான வாழ்க்கை வேண்டாம், இந்த உலகத்திற்கான உரிய வாழ்க்கை வேண்டாம். ஆமென். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். அல்லேலூயா. பதவி இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா அன்பு ஒன்றுதான் மாறவே மாறாது. அல்லேலூயா. அந்த அன்புல நீங்க வளருங்க. ஆமென். ஓகே. இப்ப இந்த உடன்படிக்கை என்னன்னா நீங்க தெரிந்து கொண்டீங்க. இப்ப இந்த உடன்படிக்கையில ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம வாசித்தோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் இப்படியா சொல்லிருக்கு, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி எனும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். அல்லேலூயா. ஆபிரகாம கர்த்தர் அழைத்தார். நீங்க 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவர் உடனே கீழ்ப்படிஞ்சார். அதனாலதான் அங்க ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் என்ன செய்தாரு, தன்னை குடும்பத்தையும் தன்னுடைய கூட இருக்கிற வேலையாட்கள் தங்களிடத்தில் இருந்த சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்யறார், புறப்பட்டு போறார். பாருங்க, அவன் தேசத்துக்குள்ள போறாரு, எல்லைகளுக்குள்ள போகிறார். இப்படி போகும்போது அவருக்குள்ள ஒரு காரியம் நெடுரலாவே இருக்கு. என்ன நெடுரலா இருக்கிறது? எனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொன்னாரே, இன்ன வரைக்கும் கொடுக்கலையே. ஆண்டவரே என் சந்ததியை தருவேன்னு சொன்னீங்களே, எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க? அதுதான் அவருக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பா இருந்தது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுகிறார். காரணம் என்னன்னா, அவர் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதித்தவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கூடவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன்னை ஊர் என்று அந்த கல்தேர் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவன் நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். இதைத்தான் அந்த இடத்துல பேசுறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அழைத்த ஆண்டவர் உங்களை அற்புதமா நடத்துவார். நம்ம கவலைவே படாதீங்க. நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய எல்லைகள் மாறலாம், ஏன் நல்லா பேசின உறவுகள் கூட திடீர்னு மாறலாம்.
நீங்க ஒன்று நினைச்சே பார்க்க மாட்டீங்க. பாஸ்டர் நல்லா நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தா பாஸ்டர், என்னன்னே தெரியல இன்னைக்கு இவ்வளவு என் மேல எரிச்சலா இருக்கிறான். மனிதர்கள் மாறுவாங்க, அல்லேலூயா, சொல்லவே முடியாது, மாறுவாங்க. ஆனா கர்த்தர் மாறாதவர். உங்களை ஆண்டவர் அழைச்சார்னா அற்புதமா நடத்துவார், அற்புதமா நடத்துவார். ஆமென். நல்லா நீங்க சத்தியத்துல தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமா பகை வருதா, கசப்புகள் வருதா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களோட இருக்கிற தேவன் இருக்கிறதுனால தான் இவ்வளவு போராட்டம் வருது. அல்லேலூயா, ஆமென். உடனே நமக்குள்ள என்ன வரும்? பசாம கர்த்தரை ஆராதிக்க முட்டா போராட்டமே வராதுல்ல அப்படின்னு சில பேருக்குள்ள என்ன வரும். ஆனா அவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தரை அறிந்துட்டு அறியாதவர்களை போல நாம் திரும்பி போவோமானால் முன்பு இருந்த நிலைமையை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் போகக்கூடாது. ஏன்னா நீங்க உபத்திரவத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு, குறைவை கண்டு, பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. அழைத்த ஆண்டவர் இதன் மத்தியில உங்களை மேன்மையா உயர்த்துவார், மகிமையா உயர்த்துவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க பிறரால தள்ளப்படுறீங்களா, நீங்க அநேகருக்கு அரவணைக்கிறவர்களாய் மாறுவீங்க. உங்களை குறைவுள்ளவர்கள் நினைச்சு உங்களை கேவலமா பார்க்கறாங்களா, நிச்சயமா நீங்க அவங்களெல்லாம் நல்லா நடத்தும்படி கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கட்டாயம் வைப்பார், கவலையப்படாது. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு போனா நமக்கு இவ்வளவு செலவாகும், பசாம இந்த வீட்டுக்கெல்லாம் போவே வேண்டாம் அப்படின்னு சில பேர் வராத நபர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம சொந்த ஜனங்களே. ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்படி கர்த்தர் வைப்பார். கர்த்தர் அப்படிதான் மேன்மைப்படுத்த போறார். இந்த உடன்படிக்கை இந்த அருமையா பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, உனக்கு நான் சந்ததியை தருவேன்னு சொன்னா நான் தருவேன். அல்லேலூயா, நான் தருவேன். ஏன்னா உன் கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு பேசி அவர் அந்த இடத்துல அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறேன். ஆமென். ஸோ உடன்படிக்கை அப்படின்னா எப்படி நான் அந்த உடன்படிக்கையில் சொன்னேன், அந்த உடன்படிக்கையை கனப்படுத்துங்க, அந்த உடன்படிக்கையை நீங்க மகிமையா பாருங்க, அந்த உடன்படிக்கையின்படி உங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்யுங்க, அர்ப்பணிங்க, அப்பொழுது ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஆமென். ஒரு காரியம் உங்களுக்கு இன்னும் ஒரு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். பன்னி தெரியுமா? அது பன்னி எப்பவுமே எங்க இருக்கும்? சாக்கடைக்குள்ள தான் இருக்கும். நீங்க என்ன குளிப்பாட்டினா கூட, அதுக்கு நல்லா பவுடர் அடிச்சு சென்ட் அடிச்சா கூட அது என்ன செய்யும், நேராக சாக்கடையில் போய் என்ன செஞ்சிடும், உள்ள போய் குனிஞ்சு நல்லா இது பண்ணும். இந்த பாருங்க, ஒரு பன்னி அந்த கிராமத்தில் நல்லா சாப்பிட்டு வயிறு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி போய் இருந்துச்சு. வேகமாக போய் அது சாக்கடையில் போய் நல்லா உருண்டு பரண்டு நல்லா இது பண்ணி வேகமாக வந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து என்ன செஞ்சான், நின்றுச்சான். பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு குதிரை, அதை யுத்தத்திற்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஆயத்தப்படுத்தி அதை எல்லாம் அலங்கரித்து அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சு அவ்வளோ அழகாக குதிரையை வச்சுருக்காங்க. இந்த பன்னி பார்த்து சிரிச்சிச்சான், நீ யுத்தத்துக்கு போகிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ செத்து போகிற, உனக்கு எதுக்கு இந்த அழகு, உன்னை எதுக்கு இவ்வளோ வித அழகுப்படுத்துகிறாங்கன்னு. இதுக்கு ஒரே மாதிரி பயங்கரமாக சிரிச்சிச்சான். அப்போ குதிரை சொல்லிச்சான், நீ ஒரு பயங்கரமான ஒரு மிருகம், நீ மோசமான மிருகன்ற ஏன் மனுஷர் சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய எண்ணம் இருக்குது தெரியுமா, உனக்கே தெரியல. உன் வாழ்க்கையில் நீ பாரு, இப்படி சாக்கடையில் போயிட்டு நல்லா வயிறு பெருத்து தின்னுட்டு வந்திருக்கிற, உன்னை கொண்டு போய் என்ன செய்ய போகிறாங்க, கசாப் கடையில் வெட்ட போகிறாங்க. ஆனால் நான் ஒரு யுத்தத்துக்கு போகிறேன், ஆனால் அங்கே பயங்கரமான யுத்தத்தில் நான் போராடி நான் ஜெயிக்க போகிறேன். ஒருவேளை அப்படியே நான் செத்தாலும் நான் இந்த யுத்தத்தில் நான் வீரனாக மடிஞ்சேன்னு சொல்லி என்னை நிறைய பேர் நாட்கள் ஆனாலும் பல வருடங்கள் ஆனாலும் என்னை அவங்க மகிமையாக பேசுவாங்க. ஆனால் ஒன்றும் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா நீ நாத்தம் பிடிச்சுவே, நீ என்ன செய்ய, கறிக்கடை கசாப்பு கடைக்கு தான் நீ போவ. உனக்கே தெரியலை உன் வாழ்க்கையில் இப்படி தின்னவும் இப்படி தூங்கவும் இப்படி தண்ணிக்குள்ளே அலையவும் நீ என்னமோ நினச்சிட்ருக்கு, இதுதான் வாழ்க்கைன்னு. அதனால தான் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஓடுகிற ஓட்டத்தில் எனக்கு மரணமே வந்தாலும், நான் யுத்தத்தில் நான் மடிந்து போனால் என்னை ஜனங்கள் மகிமையாக பார்ப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும்.
அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்தோம், ஏதோ திருமணம் பண்ணோம், பிள்ளைகளை பெற்றோம், ஏதோ கல்யாணம் பண்ணி முடித்தோம், அதற்காகவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தேவனை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக இருக்கணும். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கிற குடும்பமாக இருக்கணும். நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாட்சிய ஜனங்கள் பார்க்கணும். ஆமென். சொன்னோம், இந்த சிஸ்டர் இவங்க எப்பொழுதும் ஜெபிக்கிற சிஸ்டர், இவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து மகிமையா ஜெபிக்கிறவங்க. ஸோ இந்த சாட்சியை நீங்க பெறணும். அல்லேலூயா. இந்த அம்மாவா கணவர் அவ்வளோ நேசிப்பாங்க, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்வாங்க. என்னதான் அவங்க ஜெபிச்சாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனை நல்லா நேசிச்சாங்க. இதை மற்றவங்க சொல்லணும். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த சாட்சியில என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற காரியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட மகிமை இருக்குதா? உங்க குடும்பத்தை அப்படி மகிமைப்படுத்துறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. எனக்கு திருமண வீட்டுக்கு போனா நான் இந்த வார்த்தையை சொல்லி அவங்கள நான் பிளஸ் பண்ணுவேன். ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 4:11. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கணும். அப்படிதான் இந்த இஸ்ரவேலை வீட்டை கட்டி வச்ச 2 பேராகிய ராக்கேலை போல லேயாலை போல நீ என்ன செய்யணும்? வாழ்ந்திருக்கணும், நீ சுகித்திருக்கணும், நீ பாக்கியவானா இருக்கணும். இப்படிதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். தேவ வார்த்தையோடு ஆசீர்வாதத்தோடு நம்முடைய குடும்பங்கள் ஒத்து இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணின காரியங்களை நாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில் அந்த நிகழ்வுல சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரியம்? முதலாவது 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:7 வசனத்தை யாரா வாசிங்க பார்க்கலாம். 12:7 வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். முதலாவது உடன்படிக்கையில வருகிற காரியம் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. தேசத்தை உனக்கு தருவேன். ஆமென். பாருங்க, நீ உன் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு உன் சொந்த தேசத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையை கேட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் என்ன செஞ்சாரா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு போனார். அவர் போகிற இடம் எங்க தெரியாது, நான் குடியிருக்க போகிற இடம் எங்க தெரியாது, நான் எங்க கூடார போடவே சொல்ல முடியாது. தேவன் எந்த இடத்துல போட சொல்றாரோ அங்கே போடுவார். எங்க இருக்குன்னு சொல்லுவாரோ அங்க இருக்குன்னு அங்கதான் இருப்பார். அப்படி இருக்கும்போது தான் அங்க பாருங்க, அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் எங்க இருந்தாரா? அங்க சீகேம் என இடத்திற்கு சமீபமான மோரே எனும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். அவர் தங்கின இடத்துல அங்க கானான் தேசத்துல அவர் இருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப முதலாவது உடன்படிக்கையில தேசம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எல்லைகளை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அநேகர கட்டும்படி, அல்லேலூயா, திறப்பானதை அடைக்கும்படி, ஆமென், தலைமுறை தலைமுறையாய் இருக்கிற உங்களுடைய ஸ்தலங்களை கர்த்தர் கட்டும்படி வைப்பார். ஆமென். நெடுநாளாய் கட்ட முடியாத இருந்த காரியமெல்லாம் கட்டப்பட போகிறது. தேவன் நிச்சயமா செய்ய போகிறார், கட்டாயம் செய்வார். ஸ்தலங்களை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். ஆமென். இந்த வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்தை, அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க சார். 12:5. தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சமர்ப்பித்த ஜனங்களை தூக்கிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா.
ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்ன ஆபிரகாமைத்தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனா இங்க பாருங்க, ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும். ஆமே, இந்த இடத்துல பார்க்கிறோம், உடன்படிக்கை ஆபிரகாமோடு பண்ணின பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்குள்ள உடன்படிக்கையில அவங்க என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் செய்யணும். ஆனா இவர் லோத்தையும் கூட்டிட்டு போறார். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13ல 7வது வசனத்தை 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப 2 பேரும் ஒன்னா தான் போனாங்க. ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் நடத்துகிறார், அவரோடு லோத்து ஒட்டிக்கிட்டாரு. இப்ப லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறார். நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை நடத்துறார் என்பதை நீங்க எப்படி பாப்பீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுதான் நீங்க என்ன செய்வீங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் நினைக்கிறீங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் கூட தேவனால் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம துன்பப்படும் போது ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிற நன்மையை பார்த்து ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இல்லை. ஆசீர்வாதம் இருக்கு, பிஸியா ஓடுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை. ஆனா இங்க பார்க்கிறோம், இவங்களுக்கு மந்தைகள் பெருகுது, ஆட்கள் பெருகுறாங்க. இப்ப அவங்க இருக்கிற இடத்துல அந்த 2 பேரும் வசிக்க முடியல, அது பயங்கர நெருக்கமா மாறுது. இப்ப கடைசியில் என்ன ஆயிருது, ஆபிரகாமினுடைய மேய்ப்பருக்கும் லோத்து மேய்ப்பருக்கும் என்ன சண்டை வந்துடும். உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நம்மளா சகோதரர், நம்ம கூட என்ன செய்யக்கூடாது, சண்டைகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம். இப்ப சொல்ற, நீ கிழக்க போனேன்னா நான் மேற்க போறேன், நீ மேற்க போனா நான் வடக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இது பிரியுது பாருங்களேன். இப்ப ஆபிரகாமை விட்டு லோத்து எங்க போறாரு, சோதோம் கொமோரா பட்டணத்தை தெரிந்தெடுத்து ஏதேன் தோட்டத்தை போல இருக்குன்னு சொல்லி அவர் போயிறார். அதுக்கு போன பிறகுதான் இப்ப பாருங்களேன், வாசிங்க 14வது வசனம், 13, 14 வாசிங்க சார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். அப்படியே வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. கானான் தேசத்தை நான் உனக்கு தருவேன் சொன்னவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆனா கொடுக்கல. ஏன் கொடுக்கலனா, ஆபிரகாமோடு லோத்து இருந்தபடினால் ஆபிரகாமோடு தேவன் பேசல. கொஞ்ச நாள் அமைதியா இருந்தார், விட்டுட்டாரு. நீங்க செய்யறதெல்லாம் செய்யுங்கப்பா, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் தர்றேன், ஆனா நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். அல்லேலூயா, நான் இருக்க மாட்டேன். ஆனா நிலைமை பாருங்க, லோத்து எப்ப ஆபிரகாம் விட்டு போனாரோ அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு, நீ நடந்து திரி, நீ எம்மட்டம் நடந்து திரியோ அவ்வளவு தூரம் உனக்கு அந்த இடத்தை தருவேன். ஆண்டவர் எப்படி வாக்கு பண்றாரு பாத்தீங்களா? தேவன் நமக்கு எல்லைகளை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். தேவன் நமக்கு வாசஸ்தலத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் கர்த்தருடைய உடன்படிக்கையில எப்படி இருக்கிறோம்? ஆமென். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமை கானான் தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருந்தார். ஆனா உடன்படிக்கையில ஆபிரகாம் தேவன் விரும்பின நபர்களோடு கூட அவர் இல்லை, விரும்பின நபரோடு இல்ல. தேவன் சொன்னதை செய்யாம தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்தபடினால அவர் கொஞ்ச நாள் ஆபிரகாமோடு பேசல. அல்லேலூயா. சபைக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும். நீங்க எத்தனை பேர் நம்ம இன்னும் தேவையில்லாத உறவுகளோடு நட்பு வச்சுட்டு இருக்கிறோம்? தேவையில்லாத நண்பர்களோடு நம்ம ஏன் உறவு வச்சிருக்கிறோம்? தயவு செய்து அதெல்லாம் கட் பண்ணுங்க. சில நேரம் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நீங்க தேவையில்லாத சில நபர்களோடு தொடர்பு வைத்து கொண்டிருப்பீங்களானா அந்த தொடர்பே உங்க ஆசீர்வாதத்திற்கு தடையாய் மாறும். அல்லேலூயா. கட்டாயம் தடையா மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பின்னிட்டு போவதற்கு ஆவிக்குரிய நபர்களே நமக்கு கூட இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க,
நல்ல வசனத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர்கள் ஒளியினுடைய காரியத்தை தரித்து கொண்டு இருளின் காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் தேவ பிள்ளைகள் தானே, ஜெபிக்கிறவங்க தானே. ஆனா மறைமுகத்துல அவங்க சாத்தானோடு வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த லோத்து மாதிரி ஏதாவது நபர் இருக்கிறாங்களா கண்டுபிடிங்க. அவங்கள விட்டு வெளியே வாங்க, விட்டு வெளியே வாங்க. பாஸ்டர் நல்ல நண்பன் பாஸ்டர், ஐயோ நல்ல சொந்தம் பாஸ்டர், நல்லா பேசுவாங்க பாஸ்டர், அவங்ககிட்டலாம் பேசுனா மணிக்கணக்கு போறதே தெரியாது, சிரிச்சுட்டே இருப்பாங்க பாஸ்டர், அவங்ககிட்டலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் அவங்களெல்லாம் நான் விட்டுட்டு வர முடியாது பாஸ்டர். பாம்பு கூட பேர் கூட நல்ல பாம்பு தானே வச்சிருக்கிறாங்க. பாம்பு பேர் கூட என்ன பாம்பு? நல்ல பாம்பு தானே. அப்ப நல்ல பாம்பை நல்லா கையில பிடிச்சு விளையாடலாம்ல. கொத்துனா வெறும் வாய் நிறையா முறையா வரும். ஏன் நல்ல பாம்பு கொட்டினா வருது முறையா? அது பேரு நல்ல பாம்பு தான், ஆனா அதுக்குள்ள ஒரு விஷம் இருக்குது. அல்லேலூயா. ஆமே. அருமையா ஆட்டோக்காரன் எழுதுவான், சிரிக்கும் பெண்ணை நம்பாதன்னுவான். அது என்னடா ஆட்டோக்காரன் அப்படிதான் பொன்மொழி எப்படி தான் எழுதுறான்னு தெரியல. சிரிக்கும் பெண்ணை நம்பாத. ஏன் அப்படின்னா சிரிச்சே கழுத்தை அறுக்கிற கூட்டம். அல்லேலூயா. நல்ல ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னவர் ஏன் கொஞ்ச நாள் அவனோட பேசாம இருந்தார்னா, அழைத்த அழைப்புல நிற்காதபடிக்கு தேவையில்லாத நபர்களை சேர்த்து கொண்டபடியினால் அவருடைய வாழ்க்கையில தேவன் பேச வேண்டிய நேரம் தடைப்பட்டது, தேவன் இடைபட வேண்டிய நேரம் தடைப்பட்டது, அவரை உயர்த்த வேண்டிய நேரம் தடைப்பட்டது. எப்ப லோத்து பிரிஞ்சு போனாரோ உடனே கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் எச்சரிச்சோம், நீங்க என்ன போன் கால் பேசிட்டு இருக்கிறீங்களா, இன்னும் சில நபரோடு தொடர்பு வச்சிருக்கீங்களா, அதை கட் பண்ணுங்க. நிச்சயமா ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அதை வேலையா செய்யுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்க எல்லைகளை ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் நம்ம வாசித்த அருமையான அந்த காரியங்கள் அதுதான். 13:5-6 ஆபிரகாமுடைய வந்து லோத்துக்கு ஆடு மாடு கூடார்கள் இருந்தன, அவர்கள் ஒருமித்து குடியிருந்த அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது என்று அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிட்டு. ஒருவேளை நம்ம ஆசீர்வாதமா தானே இருக்கிறோம், நல்லா பிஸியா தானே இருக்கிறோம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆசீர்வாதம் அது இல்லைங்க. தேவனோடு ஐக்கியம் இல்லாத ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். உங்களுக்கே தெரியும், சரியா நான் பைபிள் வாசிக்கல, நான் சரியா ஜெபிக்கல, நான் சரியா ஆராதனைக்கு வரல, ஆனா நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. உங்களை தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வழி விலகி போக செய்கிற பிசாசின் கிரியைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் நான் அங்கே தான் பேசினேன். முதல் காரியம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சாத்தான் தடை செய்கிற 7 காரியத்துல முதல் காரியமா நான் பேசினது அதுதான். உன்னை பிஸி ஆக்குவான். உன்னை பிஸி ஆக்குவான். என்ன பிஸி ஆக்குவான்? இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா இருந்தாங்க, செங்கல் சூளையை சுட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவருக்கு நீங்க ஆராதனை செய்ய வரணும்னு சொல்லி அவங்க கேட்ட பொழுது பார்வன் சொன்னா, இவங்களுக்கு வைக்கோல்லாம் கொடுக்காதடா, இவங்க அனுதினம் செய்கிற செங்கலை சுட்டு அறுத்து கொடுக்கணும் அப்படின்னா. ஆனா அவங்க வைக்கோலை தேடி போறதுக்கே நேரமாயிருச்சு. திரும்ப செங்கலை சூளையை செஞ்சு அந்த செங்கலை அறுக்கிறதுக்கு முன்பு இருந்தது போல அவங்களால செய்ய முடியல. கடைசியில பார்வோன் அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தினான். உடனே அவங்க சொன்னாங்க மோசேட்ட போய், எங்க பார்வோனத்தில் எங்களுக்கு இருந்த வாசனை நீ ஏப்பா கெடுத்து போட்டேன். ஏன்னா பார்வோனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இவங்க சோம்பலா இருக்கிறதுனால தான் இவங்க ஆராதனைக்கு போகணுன்றாங்க, அதனால இவங்களுக்கு வைக்கோலை கொடுக்காதப்பான்னா. இன்னைக்கு அநேக நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஏன் போகணுன்ற ஒரு கேள்வி வருவது காரணம் தெரியுமா? எல்லாரையும் பிஸி ஆக்கிட்டார். ஆமென். எல்லாருக்கும் பிஸி, எல்லாருக்கும் பிஸி. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா மற்ற நாள் போகிறதை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை 2 சம்பளம் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு 200 ரூபா கிடைக்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் திங்கள் செவ்வாய் புதன் நான் வேலை பார்த்ததுக்கு ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை போனா 200 ரூபா கொடுக்குறாங்க. 200 ரூபா கிடைக்குதுல பாஸ்டர். சர்ச்சு
நான் சர்ச்சுக்கு வரணும்னா ஆண்டவர் வர்றதுக்கு அவர் ஏதாவது செய்யட்டும். ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். உன்னை கொண்டு போய் பாதாளத்துக்குள்ளே தான் வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நீ தான் செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆண்டவருடைய ஐக்கியத்தில், ஜெபத்தில், அவருடைய சபை கூடி வருதில் வர முடியாமல் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கன்னா உங்களை எவனோ கொண்டு போகிறான்னு இல்லை, பிசாசு கொண்டு போகிறான். அல்லேலூயா. எவ்வளோ பிஸியெல்லாம் நீங்கள் இதாக்காதீங்க. பணம் வர்ற மாதிரி இருக்கும், பணம் போகிற மாதிரி போயிடும். ஆனால் கர்த்தர் தான் நிலையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கொஞ்சம் வந்தாலும் குறைவாக வந்தாலும் ஆண்டவரே அது போதும் எனக்கு, அதுதான் நமக்கு ஒரு மிகுந்த ஆதாயமாக இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ தேவனை விட்டுட்டு போகிற ஐக்கியத்தில் வருகிற காரியங்கள் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் ஆதியாகமம் 15:5 வாசிக்கலாம். 15:5. உன்னை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், உடன்படிக்கையில் ஒரு மகிமையான ஒரு நித்தியமான காரியங்கள், அதாவது ஒரு ஒரு முக்கியத்துவம் அந்த பகுதியை பார்க்கணும்னா, முதலாவது தேசத்தை தருவேன்னு சொன்னார். ரெண்டாவது அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை அழைத்து என் தகப்பன் வீட்டில் இருந்தேன், என்னை நீ வான் கூப்பிட்டீங்க, நீங்கள் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னீங்க, நான் வந்தேன், இத்தனை வருஷங்கள் ஆயிருச்சு, ஆனால் எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் இல்லையே, அப்போ எனக்கு குழந்தை பிறக்காதா, இந்த எலேசர் தான் என்னுடைய மகனா இருப்பானா அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது, உன் கற்ப பிறப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க பேசுகிறத பார்க்கிறோம். உடனே அவரை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை பார்த்து இது எவ்வளவு என் நட்சத்திரத்தை என்ன குடும்பம் எண்ணுப்பான்றார். அவரால் முடியல, எண்ணி பார்த்தார். 1 2 3 4 5 6, ஐயோ திரும்ப 1 2 3 4, அவரால் என்ன முடியல, அவ்வளவு திரளாய். இப்படிப்பட்ட திரளாய் உன் சந்ததி இருக்கும். அல்லேலூயா. இவ்வளவு திரளான சந்ததி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா அவன் பாருங்களேன், அடுத்த வருஷத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தில் அழைத்து வந்த கர்த்தர் நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். இங்க ஆபிரகாம் எதுவும் சந்தேகப்பட்டாரா? சந்தேகப்படல. ஏன்னா வசனம் சொல்றது, அவன் கர்த்தரை என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் சொன்னாருன்னா நிறைவேற்றுவார். ஆனா என் விசுவாசம் விருத்தி அடைய என் வாழ்க்கையில இந்த விசுவாசத்தினுடைய பலனை நான் எப்படி பார்ப்பேன்? அதுதான் அவன் கேள்வி. விசுவாசிக்காம இல்ல, விசுவாசித்தார். ஆனா அவனுடைய விசுவாசம் விருத்தி அடைவதற்கு அந்த கொஸ்டினை கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய விசுவாசம் எப்பொழுது என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். அல்லேலூயா. நான் கடந்த வாரங்கள்லாம் சொன்னேன், இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது சொல்கிறேன், ஒருத்தர் வாங்கி கொடுப்பார். நிறையா எனக்கு நிறையா என்ன சொல்கிறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வாக்கு கொடுத்தவர்கள் தேடியும் காணாமல் போனார்கள். இப்போ என்ன நினைக்கிறேன், என் விசுவாசம் அவ்வளோதான், ஆண்டவரே இனி கொடுக்க மாட்டாரா? இல்லை, இப்போ தான் விசுவாசம் விருத்தி அடைஞ்சிருக்கு. அவங்க இல்லாதனால ஏசப்பா செய்வார். நான் ஆராதிக்கிற தேவன் செய்வார். என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. மனுஷர்கள் பயங்கரமா விளம்பரமா பேசுவாங்க. அந்த விளம்பரத்தெல்லாம் கண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம தலையில ஐஸ் கட்டி வைப்பாங்க. அண்ணா நம்ம ஜில்லுன்னு ஆயிடுவோமா, அப்படியே ஜில்லுன்னு. அல்லேலூயா. அதெல்லாம் தண்ணியா உருகி போயிடும். நீங்க நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாய் தாப்புன்னு சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஆனா அதே இது பக்கத்துல யாராவது சொன்னா, ஏம்மா அவங்க சொன்னாங்கம்மா அப்படின்வாங்க. உன்னை பெற்ற தாய் சொல்ற தாப்புன்னு சொல்றேன், நம்ப மாட்டோம். ஆனா யாரோ சொல்றத நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிற முதலாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையினுடைய காரியங்கள், நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரோ, திட்டம் கொடுத்தாரோ, கட்டாயம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. எங்க அப்பா இங்க சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, அவங்களுடைய ஊழியத்தில் அவங்க பட்ட பாடுகள், வெக்கங்கள், துரத்தி விட்டப்பட்ட காரியங்கள், பல சூழ்நிலைகள் எங்களுக்கு ஊழியத்தில் நிறையா இருந்துச்சுங்க. நிறைய காரியங்கள் இருந்தது. ஊழியம்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க, ஏதோ இந்த ஸ்டேஜில் முன்னாடி வந்து பேசுறது தான் ஊழியம் நினைக்காதீங்க. நிறைய காயங்கள் இருக்குது, நிறைய கண்ணீர்கள் இருக்குது. அதன் மத்தியில் கர்த்தர் நடத்திருக்கிறார். அல்லேலூயா.
அதாவது நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், என்னுடைய மனைவிக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏன்னா ஊழியம் நிறைவேறுவதற்கு கட்டாயம் இவர்கள்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. உண்மையிலே இந்த சொன்னாங்க, அப்பா 2 பேரும் கடைசியாக ஊழியத்தை விடாமல் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா, என்னுடைய உறவில் இருக்கிற என் மனைவியும் என் பிள்ளைகள். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய தியாகங்கள் நிறையா இருக்குது, அவங்களுடைய கண்ணீர் நிறையா இருக்குது. ஆமென். நிச்சயமாக நீங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா கணவன் மனைவி எடுத்துட்டிங்கன்னா, மாதம் 1ஆம் தேதி ஆனால் மனைவி கேட்பா, ஏயா அரிசி வாங்கி கொடுக்கலையா, பலசருக்கு வாங்கி கொடுக்கல, வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், ஒன்றுமே வாங்கி தரல, நீங்கள் என்ன அப்படி இப்படின்னு கத்தி சண்டை போடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி சண்டையெல்லாம் வராது, சண்டையெல்லாம் வராது. ஏன்னா தெரியும், தேவன் கொடுத்தாதான் வீட்டில் எல்லாம் கிடைக்கும். வரலையா பசாம உபவாசம் இருப்போம், தண்ணியை குடிப்போம், இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவோம். சில நேரம் தயிர் சாதம் சாப்பிடும்போது எல்லாருக்கும் கவலையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, குழம்பு வைக்க காசு இல்லை பாச, நாங்களே பாவம், நாங்கள் தயிரை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் எப்போவுமே தயிர் சாதம் தான் சாப்பிட்றோம். அல்லேலூயா. எங்களுக்கு அது இது அப்படிலாம் இல்லை, கர்த்தர் நடத்துகிறேன். ஏன் அப்படின்னா, என் மனைவி அந்த அர்ப்பணிப்பில் இருக்கிறபடியினால ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படணும், அவங்கள நல்லா தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். அதனால நிறைய அர்ப்பணிப்பு. சாதாரண பெண்களை போல நிச்சயமாக ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வர்றவங்க என்னுடைய மனைவி அப்படி இல்லை. எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆசையை போல கிடையாது. ஆமேன். திருமண நாளப்பா அடிக்கடி கேட்பா, திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டாலே போதும், கீழே தொப்புள் வரைக்கும் செயின் போடுவாங்க. அதுதான் பயங்கரமாக இருக்கும். சிஎஸ்ஐ சர்ச்சிலலாம் பார்த்தேன், அவளுக்கு ஒரு ஆசை, தொப்புள் கீழே வரைக்கும் அந்த செயின் போடணும். அது என்னமோ தெரியல, ஆண்டவர் கடைசியில் செயினவே கலட்டி நீ செயினே இல்லாமல் இருக்குன்னுட்டு. அல்லேலூயா. அதையும் என்ன செய்கிறா, சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. நிறைய என் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திடீர்னு காலையில் போனால் நைட்டு தான் வருவோம். சில நேரம் அவங்க என்ன இருக்குதோ அதை தான் சாப்பிடுவாங்க. ஒன்றும் இல்லாட்டினா கூட பசாமல் படுத்துருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஊழியத்துக்கு போகிறாங்க, அதனால் என்ன செய்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்படி அதை பழகிட்டாங்க. மற்றவங்க போல கிடையாது. அநேக நேரம் அங்கே பிள்ளைகளுக்கு அப்படிலாம் நாங்கள் செஞ்சதுக்கு இடையில வெளியே கொண்டு போனதும் கிடையாது, கூட்டிகிட்டு போனதும் கிடையாது. ஆனால் தேவன் அந்த அர்ப்பணிப்பெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் இன்னைக்கு எங்களை கர்த்தர் நிலையாக நிற்க வச்சிருக்கிறார். இதுக்கு நிச்சயமாக நம்மளோடு கூட இருக்கிற ஐக்கியம்தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களோடு இருக்கிற கணவர் கர்த்தர் கொடுத்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி உங்களுடைய விலா எலும்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. அதனால என்ன குறைவு இருந்தாலும் நிறைவு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை சரி பண்ணி நீங்க வாழ நினைச்சீங்கன்னா பயங்கரமான காரியத்தை சாதிப்பீங்க. அல்லேலூயா. மகிமையான காரியத்தை நீங்க சாதிப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். சந்ததி இல்லதான், வார்த்தையை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். யார் என்ன கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, உடனே ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை, உடனே அந்த உடன்படிக்கையான பொருட்களை கொண்டு வராரு, அதை வைக்கிறாரு, ஆண்டவருக்காக காத்திருக்கிறாரு. கடைசியில் அந்த உடன்படிக்கையில் அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. இப்போ அப்படியே அயர்ந்து தூங்கிட்டார். அயர்ந்து தூங்க வச்சது கர்த்தர் தான். அல்லேலூயா. நீ தூங்குப்பான்னு சொல்லி அந்த தூங்கின பிறகு பாருங்களேன், அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் அப்படியே பதில் சொல்கிறத நான் பார்க்கிறேன். அந்த 15 நம்ம வாசிக்கலாம். 13 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோടെ உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி எனும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அல்லேலூயா.
ஆமென். பலவீனமா இல்ல, அந்த உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்றேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை அழைத்து வந்தவர் நான் தான் சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையின் மத்தியில 4 தலைமுறைகள் நடக்கிற காரியத்தை ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. 400 வருஷம் என்ன செய்வாங்களா, உபத்திரப்படுவார்களாம். அந்த உபத்திரப்படுகிற காரியம், அதுக்கப்புறம் அவங்களை விடுதலை பண்ணுகிற காரியம், திரும்ப அவங்களுடைய தேசத்தில் உயர்த்துகிற காரியம், அதே போல் முதிர் வயதில் நீ அடக்கம் பண்ணப்படுவாய், இதை எல்லாத்தையும் சொல்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் உங்களோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பார். நான் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பார்க்கும்போது தேவன் எவ்வளவா அந்த மனுஷனை நேசிச்சிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்றார், நான் செய்கிற காரியத்தை என் தாசனுக்கு மறைப்பேனோ, ஒரு காரியத்தை நான் மறைக்க மாட்டேன், நான் அனைத்தையும் அவர்கிட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு உறவு. ஆமென். 2வது, இந்த உடன்படிக்கையில் ஒரு ஐக்கியத்தை பார்க்கிற சந்ததிகளை குறித்து. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நேற்று உபவாச ஜெபத்தில் எங்களுடைய 2வது ஜெப குறிப்பே அதுதான். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சந்ததிகளையும் கர்த்தர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். நிறைய ஆளுமையில் வருவாங்க, அதிகாரத்தில் வருவாங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்வாங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட பிள்ளைகளில் கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து மகிமையாக கொண்டு வர போகிறார். நீங்க நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தலைமைத்துவத்தில் தலைவர்களாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. வாலிபர்கள் எழும்பி பிரகாசிப்பாங்க. கர்த்தருடைய மகிமை நிச்சயமா அவங்க மேல ஊற்றப்படும். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவேன். இதுதான் உடன்படிக்கையில் 2வது பார்க்கிற பயங்கரமான ஒரு முக்கியமான காரியம். 3வது, ஆதியாகமம் 17:5. நீ உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. அடுத்து பெயர் பிரஸ்தாபத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாத்துறார். ஏன் அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏதோ பெயர்ல ஒரு பிரஸ்தாபத்தை நான் ஆண்டவர் உண்டு பண்றதை பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்க இன்னும் சில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32:28 வாசிங்களேன் சிஸ்டர். அங்க யாக்கோபுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறதை பார்க்கிறேன். 32:20. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். யாக்கோபு இனி வேண்டாப்பா, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உடன்படிக்கிற தேவன், உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை இந்த தேசத்துல நான் ஆசீர்வதிப்பேன், நீ திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களோடு நீ வருவ அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அந்த 2 பரிவாரங்களை கொடுத்தார். ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாச்சு. இனி நீ எத்தன் கிடையாது, நீ இஸ்ரவேல். அல்லேலூயா. ஆமென். நீ ஆபிராம் கிடையாது, நீ ஆபிரகாம். ஆமென். ஏன் அப்படின்னா, நீ இந்த தேசத்திற்கு எல்லாத்துக்கும் நீ தான் தகப்பன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். தேவனுக்கு உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம பெயர் எப்படி இருக்கோ அதில் பெயர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பெயர் பிரஸ்தாபத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நான் ஒரு இடத்துல பார்க்குறேன், யோசேப்பை தூக்கி சொந்த சகோதரர் குழியை தூக்கி போட்டாங்க. அப்புறம் போத்திபார் வீட்டுக்கு போனான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தேவையில்லாத காரியங்கள் தவறாய் சித்தரிக்கப்பட்டு திரும்ப அங்கே இருந்து சிறைச்சாலைக்கு போனார். இப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அங்கே சிறைச்சாலைக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படி சில நபர்களுக்கு அவன் மூலமாக வெளிப்பாடுகளை கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் தேவன் ஏற்ற நேரத்தில் யோசேப்பை உயர்த்தினார். அதில் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41:45 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 41:45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். ஆமென். யோசேப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த மனுஷன், ஆனா அந்த முழு தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறும் பொழுது பார்வோன் அங்க அவன் பெயரை மாத்துறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு நல்ல ஒரு இடத்துல ஒரு திருமண காரியம் நடக்குது. அவனே பயங்கர ஒரு அதிகாரியா உயர்த்தப்படுகிறான். ஆனா யோசேப்பா இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சாப்நாத் பன்னேயா. அல்லேலூயா.
ஒரு பெயர் பிரஸ்தாபத்தை பார்க்குறீங்களா? எல்லா இடத்துலையும் பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு பெயர் பிரஸ்தாபம் நடக்கிறது. உடன்படிக்கையில் ஒரு மகிமை பெயர் பிரஸ்தாபம். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்தீங்களோ தெரியாது, உங்களை அடையாளப்படுத்துறவங்க எப்படி அடையாளப்படுத்துனாங்க தெரியாது. ஆனால் இனி உங்களை அடையாளப்படுத்துகிறது தேவனுடைய ஆசீர்வாதமாக அடையாளப்படுத்துவாங்க. அல்லேலூயா. கட்டாயம், நிச்சயமா. ஆமென். நான் உண்மையிலே பாருங்க, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்த காரியம், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மாற்றம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்படாதவரை பார்க்கும்போது அவங்க பயந்து ஓடினாங்க. காரியம் என்ன தெரியுமா? இவன் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கான், இவன் பேசுறதே வித்தியாசமா இருக்கு. ஐயோ, அவங்களுக்குள்ள ஒரு பயம். காரணம், தேவன் நம்மளை மறுரூபப்படுத்துற. தேவன் நிச்சயமா உங்க பெயரை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இருந்ததை போல இருக்காது. கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின பொழுது அவனுடைய பெயர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். என்ன மாற்றம்னா, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த அழைப்பினுடைய வார்த்தையை கட்டாய் அந்த உடன்படிக்கையில கர்த்தர் அதை அடையாளப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். அடுத்து இன்னொரு காரியம், ஆதியாகமம் 15:7 வாசிங்க சார். 15:7. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் அதே 17:7 வாசிங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை தேவன் ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக அது அப்படியே சந்ததி சந்ததிகளுக்குள்ள போனது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, தேவனை அடையாளப்படுத்தும் போது கூட அவங்க என்ன செஞ்சாங்க? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அல்லேலூயா. அவங்க அடையாளப்படுத்தினா, ஏன்னா ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு தேவன் ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோடு உடன்படிக்கை. இப்படி பட்ட உடன்படிக்கை அவங்களை என்ன அடையாளப்படுத்தினதுனா, அவங்களுடைய சந்ததிகள் அவங்களுடைய முற்பிதாக்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை பூமியின் வம்சங்கள் எல்லாம் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அந்த உடன்படிக்கை இன்ன வரைக்கும் அதற்கு நாம என்ன செஞ்சிருக்கோம்? உடன்படிக்கை நாம சார்ந்தவர்களாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம், அவருடைய ரத்தத்தினால் நம்மளை முழுவதும் மீட்கப்பட்டு இப்ப நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார தன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த சந்ததி, இதோடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா இருக்கு. நித்திய காலமாய் இந்த உடன்படிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியத்துவத்தில் பார்த்தோம். முதலாவது தேசத்தை கொடுத்தார், இரண்டாவது சந்ததியை கொடுத்தார், மூணாவது பெயர் பிரஸ்தாபம், நாலாவது காரியம் நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா. இதுதான் உடன்படிக்கையில் ஒரு முக்கியத்துவமா இருக்கு. ஆனாலும் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும்போது அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம்? ஆதியாகமம் 17:10. என்ன அடையாளம்? எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, விருத்த சேதனம். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிருக்க ஒரு அடையாளம் விருத்த சேதனம். ஆமென். விருத்த சேதனம் இதை யார் செய்யணும்? ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும். அல்லேலூயா. அதே போல அவரோடு வேலையில் இருக்கிறவங்க, பணத்து கொல்லப்பட்டவர்கள், வேலைக்காரர்கள் எல்லாரும் என்ன செய்ய, பிறந்த 8ஆம் நாளிலே அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அது அவங்களுக்கு ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அடையாளம் வைக்கிறது விருத்த சேதனம் நம்முடைய சரீரத்தில் இல்லை, இருதயத்தில். அல்லேலூயா. ஆமென். மாம்சத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கு இருக்கிற சில தோள்கள் வெட்டப்படுவது அது தேவனை அடையாளப்படுத்துறது மாத்திரம் அல்ல, அது ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. கல்லாய் இருக்கிற இருதயம் சதையாய் மாற வேண்டும்.
ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஏதோ ஒரு ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் வரக்கூடாது. தேவைக்காக ஆராதிக்கிறவர் வரக்கூடாது. கடன் அடைப்பதற்காக வரக்கூடாது. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நாம் ஆராதிக்க வரக்கூடாது. நம்மையே கொடுக்கும்படி ஆராதிக்க வரணும். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காரியங்கள்ல நம்மை கொடுக்கணும். அருமையா சிஸ்டர் சொன்னாங்களே, எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகமோ அல்லது ஒரு பயங்கரமான ஒரு புரோகிராமோ கிடையாது. அது வந்துட்டு போயிடும். ஆனா உனக்குள்ள எழுப்புதல் வந்துச்சுன்னா அந்த பெரிய எழுப்புதலை நீ பார்க்க முடியும். எழுப்புதல்னா என்ன? உனக்குள்ள வருகிற மாற்றம் தான் எழுப்புதல். அல்லேலூயா. ஆமென். நீ பாரத்தோடு நீ ஆராதிக்கிறதுனா அது ஒரு எழுப்புதல். ஆமென். ஆத்துமாக்களை பார்த்து நீ கண்ணீர் வடிச்சனா அது ஒரு எழுப்புதல். ஆமென். உன் பாவ வாழ்க்கைக்காக நீ மன கசந்து அழுது மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு நீ திரும்பினா அது எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். ஆமென். எழுப்புதல் என்ன? 7 மடங்கு எரிகிற அப்படியே சூளை மாதிரி பார்க்கறது எழுப்புதல் கிடையாது. இன்னைக்கு அநேகருக்குள்ள அப்படியே உற்சாகமா, அது எழுப்புதல் கிடையாது. எழுப்புதல் என்பது பாவ வாழ்க்கை விட்டு பரிசுத்த வாழ்க்கை திரும்புத எழுப்புதல். நீ மட்டுமல்ல, முழு உலகமும் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு நீ கருவியா நீ செயல்படுறதுதான் எழுப்புதல். உனக்குள்ள மாற்றம் வந்துச்சுன்னா சபையில எழுப்புதல் வரும். உனக்குள்ள மாற்றம் வந்துச்சுன்னா நீ குடியிருக்கிற இடத்துல எழுப்புதல் வரும். உனக்குள்ள மாற்றம் வந்துச்சுன்னா நீ இருக்கிற தாலுகா முழுவதும் ஒரு எழுப்புதல் வரும். அல்லேலூயா. நாம மாறாம எதையுமே மாற்றம் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகருக்குள்ள பொய்களும் களவணித்தனமும் மறைமுகத்தில் அந்தரங்கத்தில் காரியத்தை வச்சு வெளியே என்ன நடிச்சாலும் எழுப்புதல் வராது. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள வரணும். ஆமென். இந்த விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுக்கு தேவனுக்கோடு இருந்த அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான். பாஸ்டர், இன்னைக்கு நம்ம செய்யணுமா? அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றே கர்த்தருக்கு கொடுக்கணும். கை தட்டுறதுனால மாத்திரம் அல்ல, பாடுறதுனால மாத்திரம் அல்ல, அது எந்த அர்ப்பணிப்புல நீங்க செய்றீங்க அதை கர்த்தர் பார்க்கிறார். நல்லா பாட்டு பாடுறாங்க, ஆனா அவங்க இருதயம் தூரமா இருக்குதே. உதடுகளால பாடுறாங்க, அப்புறம் அங்கிட்டு போன பிறகு சினிமா பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் பொய் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ஒரே வாயினால துதிக்கவும் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் அதை விரும்புவாரா? அந்த பலியை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப நமக்குள்ள வருகிற மாற்றம் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ உடன்படிக்கை நாம் தேவனோடு பண்ணணும். ஆபிரகாம் உடனே அதுக்கு ஒப்புக்கொண்டு தன் பிறந்த 8ஆம் நாளில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணினார், நிறைவேற்றினார். அதுதான் அடையாளம். கடைசியாக நான் முடிச்சிடுறேன். ஒருவேளை 12:45 வந்துட்டோம். கடைசியாக ஒரு 3 காரியத்தை மட்டும் பார்க்க போகிறோம். உடன்படிக்கை என்பது ஆண்டவர் பலனா இருக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினபடினால ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சுறாரு? பலப்படுத்துறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உடன்படிக்கைக்கு ஆண்டவர் மாத்திரமல்ல, நீங்களும் சில காரியத்தை செய்யணும். பலவீனமானவன் தான், ஆனாலும் நான் கர்த்தருக்காக வைராக்கியமா தான் செய்வேன். அல்லேலூயா. அந்த 3 காரியத்தை நான் பார்த்தேன். அதை வேகமா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆதியாகமம் 12:8 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின ஆபிரகாம், கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிட்டார், நம்ம ஆசீர்வதிப்பார், அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி இல்லை. அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தான். அல்லேலூயா. எங்க போனாலும் தேவனை விடாதபடி தனக்குள்ள அவர் என்ன செஞ்சா? இழுத்து வச்சுக்கிட்டார். அப்படிதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணின ஆபிரகாம், தேவனோடு உடன்படிக்கை, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாம் தேவனை சார்ந்திருந்தாலும் அந்த சார்ந்திருக்கிற காரியத்தில் தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்தான். இன்னைக்கு கர்த்தருக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. நான் அருமையாக தான் ஒரு பாட்டு பாடலான்னு நினைச்சேன். அருமையான அந்த பாடல் வரி, உந்தன் பிரசன்னத்தில்
அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினார் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினார் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. ஒரு காரியம், நாம் ஆண்டவரை எவ்வளவு இறுகி பிடிச்சு அவரோட ஐக்கியத்தில் நம்மளை பலப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆபிரகாம் போன இடங்களை, தெரியாத ஊர்ல எங்கெங்கெல்லாம் போய் கூடாரம் போட்டாரோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க தேவனை தொழுது கொண்டார். இது செய்யலாமா செய்யக்கூடாதா? கட்டாயம். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், யாரெல்லாம் நீங்க கர்த்தரை இறுக பிடிச்சு கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டு அவரையே சார்ந்து இருக்கிறீங்களோ கட்டாயம் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அல்ல, இரண்டாவது காரியம் ஆதியாகமம் 14:22-23 வாசிக்கிறேன். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். உண்மைத்தன்மை. அல்லேலூயா. அவனுக்கு நிறைய செல்வங்கள் வந்தது. அந்த சோதம் ராஜா வந்து சொன்னாரு, இதையெல்லாம் நீ எடுத்துக்கோ, எனக்கு ஆட்களை கொடுன்னு சொன்ன பொழுது அப்ப ஆபிரகாம் அங்க சொல்றாரு, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு உண்மைத்தன்மை. இன்னைக்கு இந்த உண்மைத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பணத்துக்காக யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள நம்பி ஓடவே ஓடாதீங்க. அல்லேலூயா. நம்பி ஓடாதீங்க. உதவி கிடைக்குது, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, அதனால இவங்களை காக்கா பிடிக்கலாம். தயவு செய்து அதை செய்யாதீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவன், உங்களை அழைத்தவர் நிச்சயமாய் நடத்துவார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டுட்டு மனுஷனை தேடி ஓடி அவன் கொடுப்பான், அதை செய்வான். ஆனா கடைசியில் பாருங்க, ஆயி பட்டணத்துல அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அவங்க குத்துப்பட்டு இழந்து ஓடி வந்தது போல நம்முடைய ஆசீர்வாதம் முதுகை திறப்பிக்கொண்டு ஓடி வருகிற நிலைமையா தான் இருக்கும். தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க, தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. தேவனை சார்ந்துருங்க, உண்மையா இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சின்ன தொழிலா இருந்தாலும், சின்ன பொருளாதாரமா இருந்தாலும், நீங்க அதை சார்ந்து கர்த்தரையே நம்பி இருங்க. கர்த்தர் உயர்வை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். அல்லேலூயா. அழிந்து போகிற மாயமான காரியத்தை நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. கர்த்தர் பார்ப்பார், இவன் எவ்வளவு உண்மைத்தன்மையா இருக்கிறான். உண்மையா இருக்கிறானா, நிச்சயமா வேத வசனத்தின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. கட்டாயம் அந்த ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்திருக்கும். இந்த இடத்துல நீ என்னடா என்னை ஆசீர்வதிக்கிறது, என்ன ஆசீர்வதிக்கிறவர் தேவன். யார் யாருக்கும் கொடுக்க வேண்டியமோ அதை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துரு, எனக்கு ஒண்ணு வேண்டாம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, கர்த்தர் தருவார். ஆமென். மூன்றாவது காரியம் 17:1 அதோட முடிச்சிடறேன். 17:1 ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆபிரகாமை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். உன்னை ஆசீர்வதிக்க போறேன்டா, உன்னை இருக்கிற எல்லாத்தையும் நீ ஒழுங்குபடுத்து, நீ சரி பண்ணு, என் முன்னாடி நீ என்ன செய்ய, உத்தமனாயிரு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டோன்னே ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அல்லேலூயா. நான் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், எப்போல்லாம் நமக்கு பிரியமில்லாத காரியம் நீங்கள் நினைக்காதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பு வருதோ, எங்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கப்படுறீங்களோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க, கனப்படுத்துங்க. இந்த இடத்துல சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு வார்த்தையை எச்சரித்து சொல்கிறாருன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. நல்லதோ கெட்டதோ, ஒரு சில நேரம் பாசு பேசும்போது என்னையவே பேசுகிறாரா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் யாரையும் பற்றி பேசி அதுக்காக கர்த்தரை நீங்கள் வைக்கலை. நான் விசுவாசிக்கிறேன்,
நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா வரணும். நீங்க எல்லாருமே வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், உலகத்தினுடைய வாழ்க்கையில நீங்க வளரணும். கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை போட்டு கீழே நசுக்கவோ மிதிக்கவோ நீங்க அப்படி இப்படின்னு பேசவோ கர்த்தரை நீங்க வைக்கவே கிடையாது. அல்லேலூயா. இந்த இடத்துல நான் கர்த்தர் வச்சிருக்கிறானா, என் பிள்ளைகளை சரியான வழியில நடத்தி போதிச்சு அவங்கள ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணி அந்த மேன்மையை நீ பார்க்கணும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா மாறப்போகுது. ஆமென். நான் நம்பிக்கையோடு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷத்துல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமென். இங்க வந்து அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த 5ஆவது வருஷத்துல போறோம். இன்னும் நான் அடுத்த வருஷத்துல அநேக குடும்பத்துல நான் ஒரு மேன்மையை பார்க்கணும் ஆண்டவரே, உயர்வா பார்க்கணும் ஆண்டவரே. தகப்பனே, சீக்கிரமா எங்களுடைய சபையில திருமண காரியம் நடக்கணும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமா திருமண காரியம் நடக்கணும். ஆமென். குழந்தை பாக்கியம் உண்டாகணும். ஆமென். அல்லேலூயா. எங்க பிள்ளைகள் எல்லாம் படிச்சு மேன்மையா எடுத்து போகிறத நான் பார்க்கணும். அல்லேலூயா. தொழில் செய்கிறவர்கள் மேன்மையா வளரணும். ஆண்டவரே, பதவியில இருக்கிறவங்க நல்ல உயர்ந்த பதவிக்கு போகணும், வருமானம் பெருகணும். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஆமென். யார் ஒருத்தர் எச்சரிப்பு கீழ்ப்படுகிறீங்களோ ஆசீர்வாதம். இன்னைக்கு எசேக்கியாவுக்கு சொன்ன மாதிரி ஆவியானவர் கடைசியா ஒரு எச்சரிப்பா கொடுக்கிறார். உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. எந்தெந்த குடும்பத்துல உங்க காரியம் இன்னும் ஒழுங்குபடுத்தாம இருக்கு, யார் யார்ட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கீங்க, தயவு செய்து ஒப்புரவாங்க. யார் யாரோட கசப்பா இருக்கிறீங்க, அதையெல்லாம் தூக்கி எறிங்க. கணவன் மனைவியை உறவை ஐக்கியத்தை அன்பை நீங்க பலப்படுத்துங்க. ஆமென். ஒரு காரியத்தை சொல்றேன் சிஸ்டர், நீங்க பண்ற இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கு, ஏண்டா அப்படின்னு சொல்லி கசப்போடு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவருக்காய் நன்றி, எனக்கு கொடுத்த மனைவிக்காய் நன்றி, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி, எங்களுக்கு கொடுத்த நல்ல தாய் தகப்பனுக்காக, நல்ல மாமனார் மாமியாருக்காக நன்றி. நல்லா நன்றி சொல்லி நீங்க நல்லா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க கிரியைகளை மாத்துங்க. எதெல்லாம் செய்யணும், சாபமான காரியத்தை தூக்கி போடுங்க. அல்லேலூயா. சாபமான காரியம் உங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம். ஆமென். பாவமான காரியத்துக்கு நீங்க போகாதீங்க. கடன் வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க, தேவையில்லாத காரியத்தை செய்யாதீங்க. தேவனுக்காக இருக்கிறது போதும். அதை வச்சு நீங்க வாழ்ந்து உங்க குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.